பிரேக்ஃபாஸ்ட் பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 2000 to 2400 கிலோ கேலரிஸ் ஓகே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 400 கிலோ கேலரிஸ் நம்ம சாப்பிட்டு வரோம். 400 to 500 கேலரிஸ் ஓகே அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம இட்லி ஒரு 4 இட்லி கொஞ்சம் கப் ஆஃப் சாம்பார் வீட்டில் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 400 to 500 கேலரிஸ் வந்துடும் வித் காஃபியோடலாம் சேர்த்து. நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு இட்லி வடை, பொங்கல் வடை, பூரி வடை, அதுவும் நம்ம ஆளுங்க ஒரு வடை தான் சாப்பிட்றது இல்லை, 2 மசால் வடை மேலே சாம்பார் சட்னி போட்டு சொல்லும்போது எனக்கே எம்மையாக இருக்குங்க. ஆனால் சொல்லணும் பட் ஹெல்த்தியான்னு பார்த்தா அதில் கிடையாது. வடை, பொங்கல், பூரி அப்படின்னு போட்டு சாப்பிடும்போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு 800 கேலரிஸை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்குது. நம்மளால் போய் பிரியாணி சாப்பிடுவோம் இல்லைங்களா? மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் எல்லோரும் இப்போ பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்குது, டின்னர் இருக்குது. ஸோ எப்படி போச்சுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 3000 கேலரிஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போது கொலஸ்ட்ரால் வர